ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் மீது எவ்வளவு பெரிய கருணையாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை பிடித்து நிறுத்துகின்ற அளவில், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவுலா அன் சப்பத்னாக நாம் உம்மை உறுதிப்படுத்தி இல்லாது விட்டால் லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, நாம் உம்மை உறுதிப்படுத்தி இல்லாது விட்டால் நீங்களும் கொஞ்சம் சாயவே பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்களும் கொஞ்சம் சாயவே பார்த்தீர்கள். கருணை, அந்த சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்ற கருணை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து உள்ளத்தை ஆட்டம் பெறச் செய்கின்ற அளவுக்கு அந்த சமுதாயத்திலே ஒரு கருணை இருந்ததை பார்க்கிறோம். ஆரம்ப உரையிலே நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஆறுதல் படுத்துகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் மீது வைத்திருந்த கருணை இருந்துச்சு. எங்கெல்லாம் சபிக்குமாறு துஆ செய்யப்பட்டுச்சோ, எப்படி சபிக்குமாறு துஆ செய்யப்பட்டது? ரத்தம் வடிகிற நேரத்தில், தங்களது ஆடைகள் கிழிக்கப்பட்ட நேரத்தில், வேதனையின் உச்ச நேரத்தில், யுத்தகலத்தின் இறுதி நேரத்தில் எல்லாம் சபிக்குமாறு சொல்லப்பட்டது. அந்த எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்துக்கு எதிராக கையேந்தவில்லை. சமுதாயத்துடைய வழிகாட்டலுக்கு எதிராக யார் தடையாக இருந்தார்களோ அவர்களுக்கு கையேந்தி இருக்கிறார்கள். ஆனால் சமுதாயம் அடித்ததற்காக